வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே பல யூடியூப் சேனல்ஸில் பேசியிருப்பேன், இந்த யூடியூப் சேனல் பேசியிருக்கேன். நம்ம சென்னை ஓமர் பிஜன் இந்த யூடியூப் சேனலில் நிறைய நண்பர் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பயணம் அடைகிறீங்க. உங்களுக்கு பயனுள்ள விஷயமா சொல்லணும்னு நினச்சதான் இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஆடி மாதம் பிறந்திருக்கு. இன்றைக்கி புறாங்களுக்கு இந்த மாதம் இன்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நிறைய எவ்வளோ பிரச்சனை அனுபவிப்பாங்க, நிறைய பேர் தெரியும். ஒன்றும் இல்லை, சாதா ஓமர் புறா வளர்ப்போம், ஃபேன்சி புறா வளர்ப்போம், கர்ணா வளர்ப்பாங்க எல்லாருமே. சில பேர் பாதி பேர் இன்ஜெக்ஷன் பண்ணவும் தெரியாது, பண்ணாமல் விட்டுடுவாங்க, வேணாம்னு சில பேர் நினைக்கிறவங்க போகிறவங்களாம் உண்டு. அதாவது எப்படின்னா, புறா ஒரு ப்ரீட் எடுத்துட்டா மேக்ஸிமம் பாருங்கள் ஒரு 5 மாதத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் பண்ணணும், சொட்டா ஆர்டிவிக்குன்னு சொல்லுவாங்க. இது போடாதவங்களுக்கு வர பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடி மாதத்தில் மெயினாக பாருங்கள், நல்லா புறா ஒரு 20 புறான்னு போகணும், அப்புறம் ஒரு லேப்டாப் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் 10 புறாவது வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புறா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். திடீர்னு பாருங்கள் டக்குன்னு ஒரு புறா செத்து போயிருக்கும். என்ன ஃபால்ட்டுன்னா அவங்களுக்கு தெரியாது, எதனால அந்த புறா இறந்துடும் தெரியாது. மறுநாள் பாருங்க 2 புறா இறந்து போயிருக்கும். ஒரு 5 days பாருங்க ஒரு 4 புறா இறந்து போயிருக்கும். இம்மாடி உடனே அது ஊதுனா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ பேராடைபாய்டில் ஒரு முக்கியமான நோய், அறிகுறியே தெரியாது, ஆனால் அந்த புறா இறந்துருக்கும். ஸோ இதுல என்ன சார் மருந்து சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை ஒண்டி கிடையாதுங்க. அந்த பேராடைபாய்டில் ஒன்று இருக்குது, ஜுரம் அடிக்கும், புறா பாருங்க உறங்கிட்டே இருக்கும், தீனி சாப்பிடாது. 2வது பிரச்சனை அந்த பேராடைபாய்டில் ஒன்று வரும். 3வது பாருங்க ஒரே பச்சை கழிச்சல் வரும், வெள்ளை கழிச்சல் போகும். 4வது பிரச்சனை பாருங்க, அந்த புறா சாப்பிட்ட சாப்பாடை அப்படியே கக்கிருக்கும். ஒன்று சரிமானமாக இருக்காது, 2வது வயிற்றுக்குள்ள அழுக்கு இருந்திருக்கலாம். 3வது பிரச்சனை, அந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுல பித்தன்னு ஒன்று ஏற்படும். உங்களுக்கு தெரியும், தொண்டையில் அதுக்கு வந்து மண் சாப்பிட்ருக்கும். அந்த மண் வந்து குறிப்பிட்ட நாளில் அது கக்கலைன்னா அப்படியே பாசை பிடிச்சி போய் சாப்பாடு உள்ளே போகாது, வெளியே ரணம் தொண்டை புண்ணாயிடும், கேங்கரை வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைங்க புறாங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எக்கச்சக்கமாக பிச்சை பாதிப்பாங்க. ஆனால் ஃபால்ட்டு என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன ரைட் பண்ண போகிறோம், எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பயந்துருவாங்க நிறைய பேர். நீங்கள் புறா வளர பாதிப்பான்னு சார் பயந்துட்டு, சார் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, அவர் அந்த மாதிரி சொன்னார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அழகாக ரெடி பண்ணலாம். அதுக்கேற்ற மருந்து இருக்குது. இப்போ வந்து பைரோசன் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி என்டோபிளாக்சின் இன்ஜெக்ஷன் இருக்குது. 2 இன்ஜெக்ஷன் அதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு மருந்து காமிச்சு அதுக்கு உண்டான மருந்து சொல்கிறேன், அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு இன்னொரு மருந்தும் இருக்குது, தெராமைசன் பவுடர் சொல்லிட்டு. இந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த பவுடரை நீங்கள் ஒரு 3 நாள் தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா அந்த டோட்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த புறாவை பாதுகாப்பாக நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மருந்தை காட்டுறேன் பாருங்கள், அதேமாதிரி பயன்படுத்த நான் எப்படி சொல்கிறேனோ அதேமாதிரி பயன்படுத்துங்க, கிளியராக குணமாயிடும். சரிங்களா? இதுதான் என்டோபிளாஸ் இன்ஜெக்ஷன். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்த மருந்து இதுதான். இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதை நான் சொல்லக்கூடிய அளவு சொல்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிக்கோங்க, குறிப்பிட்ட அளவு கரெக்டாக நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டான அந்த குணமாகும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு சார் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு இந்த வேணால் மருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷனில் பாருங்கள், இந்த ஊசி இருக்குது. இந்த ஊசியில் 1, 2 அப்படின்னு இந்த 2 நம்பர் இருக்கும். இந்த அளவு தான் இந்த மருந்து எடுக்கணும் ஒரு புறாக்கு. சரிங்களா? கரெக்டாக 1, 2ன்னு போட்டிருக்கோம். இந்த அளவு தான் அந்த மருந்து எடுக்கணும். இதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் புறாக்குன்னு அந்த புறா பிடிச்சி காட்டுறேன், அதையும் பார்த்துங்க. இந்த அளவுக்கு இதை போட்டுட்டு புறாவை, அதாவது இந்த ஊசி நீங்கள் போடக்கூடியதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு புறாக்கு வயிறு ஃபுல்லாக தீனி சாப்பாடு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? தீனி தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும். வெறும் வயிற்று இருக்கிற புறா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணாதீங்க. அந்த புறா வயிறாறு சாப்பிட்டு இருந்தால் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா புறா கண்டிப்பாக வாய்மெட் பண்ணாத புறா வாய்மெட் பண்ணும். ஓகேங்களா? அது விளக்கத்தை சொல்கிறேன். வாய்மெட்டாக சரி நம்ம வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்தாச்சா அது உள்ளுக்குள்ளே அந்த நோய் இருக்குது வெளியே வருதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இன்ஜெக்ஷன் பண்ணோன்னா புறா வந்து சாப்பிட்ட தீனியே கக்கும். அதுதான் முன்னாடி தீனி கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணணும். அப்போ கக்குச்சுன்னா தான் நோய் வெளியே வருதுன்னு உங்களுக்கான விளக்கம் உண்மை. அதுக்கப்புறம் தான் தெராமைசன் போட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 சிட்டிகை அந்த தெராமைசன் பவுடரும் காட்டுறேன். இது பாருங்கள், தெராமைசன் பவுடர் சொன்னேன். இப்போ இன்ஜெக்ஷனை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா புறா வாய்மெட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வாய்மெட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா, இந்த பவுடரை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 சிட்டிகை போட்டு நல்லா தண்ணியை ஆற்றுங்க. நம்ம டீ ஆற்றுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆற்றிட்டு ஒரு மஞ்சள் கலராக தண்ணி ஆகிடும், நுர வரும். அந்த தண்ணியை வந்து 3 நாள் வச்சிங்கன்னா அந்த வாய்மெட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? 3 நாள் கண்டினியூஸாக வைக்கணும். அதுவும் காலையில் வச்சுன்னா மதியானம் எடுத்துருங்க. ஓகேங்களா? நைட்டு ஃபுல்லாக வச்சிடாதீங்க, மதியானம் மேலே ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த 5 சிட்டிகை நீங்கள் கலந்து அது கொடுத்துட்டு அந்த புறாங்க குடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன சொல்லுவாங்க, புறா வீக்காக இருந்தால் அப்புறம் ஸ்டெடி ஆகிடும், அந்த நார்மல் கண்டிஷன் வந்துடும். ஆனால் அந்த 3 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த வாய்மெட் பண்ணுறது நிறைய பேர் இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க,
இதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மருந்து என்டோப்ளாக்ஸ் இன்ஜெக்ஷன் அடிங்க, பைரஸ் இன்ஜெக்ஷன் அடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க, அடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த பவுடர் கொடுக்க மாட்டாங்க. புறா வாய்மெண்ட் பண்ணி வீக் ஆகிடும். இப்போது அது சரி பண்ணுறது பழையபடி ஒரிஜினாலிட்டி புறா ஆகணும்னா மேக்ஸிமம் இதை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது அது ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு புறா பழையபடி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக் இந்த பிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டு நீங்கள் புறா ரேசிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். சில பேர் பயந்துருவாங்க, நான் சார் எனக்கு புறா இப்படி வந்துச்சு, வாய்மெண்ட் பண்ணிடுச்சு, அறுந்து போச்சு, நான் ரேஸ் விட முடியாது. நான் அதெல்லாம் கிடையாதுங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 1 வீக் இல்லை 1 மாதம் ஆட்டோமேட்டிக்காக புறா பழையபடி ரெக்கவரி ஆகிடும். அருமையாக பருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? நான் புறாங்களுக்கு பாருங்கள், இப்படி எடுத்துங்க, இப்படி பிடிச்சிங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துங்க. இது கூட ஆள் யாரும் தேவையில்லை. கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், இந்த தொடைக்கு நேராக காலை எடுத்து விட்டு கரெக்டாக இந்த முடியை எடுத்துருங்க. இந்த எலும்பில் இங்கே சதை வரும். இந்த சதையில் பார்த்தீங்கன்னா இந்த தொடைக்கு நேராக இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணணும். அதாவது தொடைக்கும் இதுக்கும் சென்டராக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் இப்படி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த 1, 2 இந்த பாயிண்ட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணணும். பண்ணிடலாம் போதும். ஆனால் ரொம்ப எலும்புக்குள்ளேயும் போடக்கூடாது, சைடாக சதைக்கு மேலே போடுங்க. கரெக்டாக இருக்கும். 2 பாயிண்ட் இன்ஜெக்ஷன் போட்டு புறா விட்டுடுங்க. இது ஒரே ஒரு வேலை பண்ணலாம், ரொம்ப அதிக தேவையில்ல. இது இந்த வருஷம் எடுத்த புறா தான், பறக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கோபால் ஃபஸ்ட் பிளேஸு வந்து 10 டேஸில் வந்தது இந்த புறா. எனக்கு இது வந்து பெரிய ஒரு அனுபவம். இந்த சர்டிஃபிகேட் நான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அது இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டு அடித்த அனுபவம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஒர்க்குங்களை பல இன்னலை எதிர்த்து தான் பண்ண முடிஞ்சுது. பல வகையில் அதுக்கு எவ்வளோ கவனம் செலுத்தணுமோ அந்தளவுக்கு நைட்டு பகல் மூடாமல் என்னோடய கவனம் முழுதையும் அது மாதிரி செலுத்தி தான் இந்த அச்சீவ்மெண்ட் என்னால் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு உதாரணம் பாருங்க, ஃபஸ்ட் ப்ளஸ்ஸு மெடலு, வெள்ளி மெடல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ப்ளஸ் இது. அது வந்து 10 டேஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறதுனா ரொம்ப பெரிய விஷயம் தான். போர்டு முடிகிற நேரத்தில் கரெக்டாக வந்தது. ஏன்னா எங்கள் கிளப்பில் வந்து எனக்கு கொண்டு தான் அந்த புறா வந்தது, வேறு யாருக்கும் வரல. 46 புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேஸில் ஒரு 4 பேருக்கு வந்தது. அது ஓப்பன் டேஸில் போட்டு வந்து எங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்தது, வேறு யாருக்கும் புறா நீங்கள் வரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புறா பார்த்தீங்கன்னா எல்லா புறாவும் 5 வயசு 6 வயசு 7 வயசு தான் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த 1 வயசுலேயே என்ன சொல்லாங்கன்னா 9 மாதம் 10 மாதம் அந்த கழுவி கொட்டல. அதுக்குள்ளேயே அந்த புறா வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 400 வரைக்கும் புறா வந்து 200 ரேஸு 300 ரேஸு லைனாக போட்டு வந்தேன். 400 ரேஸும் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த புறா பார்த்தீங்கன்னா லேட்டாக வர ஆரம்பிச்சிது. நான் உடனே என்ன பண்ணேன், பிளானை மாற்றிட்டேன். அந்த புறாவுக்கு எப்படி பண்ணிங்கன்னா 400க்கு அப்புறம் 500 கிலோஸ்மெண்ட்டு நான் ரேஸில் கலந்துக்க வைக்கல. அந்த புறாவை நல்லா என்னுடைய ஃபீட்டை கொடுத்து, அந்த ஃபீடை பாதாம் பிஸ்தெல்லாம் கொடுவாங்க, அதை ஊட்டி அதை நல்லா தேக்க வச்சு உடம்பு ஏற்றி நான் பண்ணேன். அந்த 700 கிலோமீட்டர் ரேஸில் போட்டேன், 500 விடாமல். 700லேயே பார்த்தீங்கன்னா அதை 10 டேஸ் பொறுத்து புறா வந்து 8 நாளும் 7 நாள் பொறுத்து புறா வந்தது. திருப்பி என்ன பண்ண பழையபடி என்னுடைய அந்த புல்லு ஃபீடை கொடுத்து அதை உடம்பு ஏற்றி 800 கிலோமீட்டர் ரேஸில் கலந்துக்க விடாமல் நேராக கோபாலில் தூக்கி ஜம்பு போட்டேன். 10 டேஸில் வந்து அதேமாதிரி அதோட கரெக்டாக ரெக்கார்டு வந்து எனக்கு ஏற்றி ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தது. இது புறாவோட இது பார்த்தீங்கன்னா அந்த 9 மாதத்துலேயே எனக்கு அந்த ரெக்கார்டு பண்ணி கொடுத்தது. இது ரொம்ப பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த ரெக்கார்டை பிடிக்குது நிறைய பேர் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் தான் கொஞ்சம் பண்ணாங்க. என்னோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அந்த யங் பேட்லேயே பண்ணி கொடுத்தது. இதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு பேன்சியரும் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போவாங்க, தோற்று போவாங்க. ஆனால் இந்த புறத்துக்கு உதவும் அப்படின்னா நம்ம கணிக்கணும். இப்போ நான் வந்து கணிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 அப்படி பண்ணிச்சு. உங்களுக்கு 700 பாருங்கள், 7 நாள் 8 நாள் பொறுத்தது. அப்போ நான் கணிச்சிக்கிட்டு இந்த புறா மாற்றி பண்ணா என்ன யாரையும் நான் கேட்கல. என்னோட வாசன தன்மையால் அந்த அறிவு சாணிக்க புத்தி சொல்லுவாங்க, அந்த சாணிக்க தானதால் அதை மாற்றி பண்ணதே எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா இந்த ரெக்கார்டு வந்து கோட்டை தான் விட்டுருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு புறாங்களை வந்து கணிக்க கற்றுக்குங்க, வாசம் பண்ணி போய்ங்க, கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வெற்றியாக ஜெயிக்க முடியும். இது வாராங்கல் 500 கிலோமீட்டர் 5வது பிளேஸ் என் புறா வந்தது. இது எப்படி பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 டேல பண்ண அச்சீவ்மெண்ட்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டு எனக்கு இது வரைக்கும் 500ல் நான் எந்தெந்த ரேஸும் பண்ணுவேன். 500 பாருங்கள், பிளேஸ்மெண்ட்டில் புறா ஏறாது, லேட்டாக வரும். அப்புறம் ஜம்ப்பு தான் போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முறையாக போட்டு வரும்போது இந்த புறா பார்த்தீங்கன்னா 500ல் எனக்கு நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தது. அதே மாதிரி இதே வருஷத்தில் வந்து ஓப்பன் டேஸில் போட்டால் நெக்ஸ்ட் காட்டுறேன். 600 கிலோமீட்டரில் எனக்கு 12வது பிளேஸில் கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆழ்ந்த டேல புறா வந்து எல்லாம் பாருங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணுவோம், வந்து மாடியில் உட்காந்து ஏறுவோம். இந்த புறா அப்படி கிடையாதுங்க, மேலே வருது, நான் எட்டி பார்க்குறேன், புறா வந்து சும்மா அப்படி கை மேலே வந்து உட்காருதுங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷாக்கு மறக்க முடியல. அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை எப்படி அவர் அப்பா கிட்ட பாசமாக வந்து அதை உடம்பு தாவி வரோம் தூக்கு போட சொல்லுமா, அந்த புறம் என் கை மேலே வந்து உட்காந்துக்கிச்சு. அப்படியே பிடிச்சி அந்த ஆப்பில் போட்டாது. எனக்கு அந்த சந்தோஷத்தை எனக்கு உன்னோடலாம் மறக்க முடியல.
ஏன்னா தாயா பிள்ளையா பழகினவங்களுக்கு தானே அந்த பழக்கம் தெரியும். அது ஒரு ஆசை விசுவாசத்தை முழுமையாக எனக்கு அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த இதை வந்து மறக்கவும் முடியல. அது பண்ணால் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நான் ஏஜ் பெருசாக தெரியல. அது வந்து எங்கேயோ உட்காரமே என் மேலே வந்து அன்பா வந்து இறங்கு ஒரு மனுஷன் மேலே ஒரு பறவை எந்த ஈடுபடுது அவளை கையில் வந்து உட்காரோம். அது இன்னும் கூட மனசு துடிப்பு வந்து என்ன சொல்லணும்னா அந்த இன்பத்தை சொல்ல முடியல. பேரானந்தமாக இருக்குது, பரவச நிலையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அது கூட ஒன்றி போகிறவங்க தான் அது நடக்கும். அது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த உண்மையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தா இது 3rd பிளேஸ் கிடையாது, 2nd பிளேஸ் தான். ஜஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா புற இறங்கி நான் ஆப்பில் போட்டேன். இப்போது எனக்கு பின்னாடி ஒருத்தர் டீ நல்லா இருக்கார். நான் போட்டு என் புறா ரிசல்ட் பூரா உடனே அந்த ஜஸ்ட் மினிட்ல அந்த புறா வந்து 3rd பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த 400 கிலோமீட்டர் ரேஸு போட்டு பார்க்குறேன். நான் புறா 2வது நிற்குது. ஜஸ்ட்டு பாருங்கள் அந்த ஆப்பில் டக்குன்னு மாறுது. என்னடான்னு பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு புறா லேட்டு தான் வருது. இருந்தாலும் அது வெலாசிட்டி லெவலுக்கு நான் கொடுக்க வேண்டியதாச்சு. அதனால் இது 3rd பிளேஸ் ஆச்சு. இது 2nd பிளேஸ் தான். அந்த மாதிரி ஷாக் கொடுத்த புறா. அதாவது வின் பண்ணதே பேக் தள்ளிடுச்சு. அவர் அந்த அளவுக்கு பின்னாடி இருந்தால. ஏன்னா நான் வந்து இங்கே பாருங்கள் எங்கள் முகப்பேர்கிட்ட பாடிபுதனில் இருக்கேன். அவர் வந்து டீனரில் இருக்கார். எனக்கு அவருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும் ஏர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணிட்டார். எனக்கு 3rd ஆயிடுச்சு, அவருக்கு 2nd ஆயிடுச்சு. அது வந்து இதுவும் ஒரு ஷாக் தான். ஏன்னா நம்ம பண்ண பிளேஸ் பாருங்க இமீடியட்டாக நம்ம எதிர்பார்க்க ஜஸ்ட் மினிட்ல அப்படி போகுது. கைவிட்டு போன மாதிரி போச்சு. இருந்தாலும் எனக்கு 3rd பிளேஸ் கிடச்சிச்சு. இதெல்லாம் ஒரு விளையாட்டில் வந்து அந்த அனுபவம் வந்து சந்தோஷம் ஆனந்தம் வந்து வெற்றி தோல்வி எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் இந்த மாதிரி ஜஸ்ட் மினிட்ல போகுதுன்னு போது ஒரு அதிசயம். அது எல்லாருக்கும் நடக்கும். இது எனக்கும் நடந்ததுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். இதை 3rd பிளேஸ் பண்ண எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசி அதோட மெடலுங்க. அது 3rd பிளேஸோட மெடல். வெள்ளி மெடலு. சில்வர் 5 புரியும். இது வெள்ளி தான். தூய வெள்ளியில் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் பார்த்தா சில்வர் 5 சில்வர் கிடையாது, இது வெள்ளி. தூய வெள்ளியில் கொடுத்தாங்க அந்த மெடல். ஆனால் நிறைய பேர் இது காமிச்சு பல சில்வர் நினைஞ்சிக்கிறாங்க. சில்வர் கிடையாது, வெள்ளி. ஆனால் ஒன்றுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் தெரியும். ஒரு மெடல் வாங்குறது சொல்லிட்டு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப அது இன்பத்தை சுவைச்சவங்களுக்கு தான் அந்த அனுபவத்தை உணர முடியும். எல்லாரும் ரொம்ப கஷ்டம். நீங்களும் அது மாதிரி நல்லா முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக மெடல் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக எல்லாரையும் பண்ண முடியாது. சாதாரண விஷயம் கிடையாது. உழைப்பு போடணும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது கூட நம்ம இணைஞ்சு பழகும் போது ரெக்கார்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வினுகுண்டா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணேன். என்னோடய ஷார்ட் டிஸ்டன்ஸு இந்த அளவு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி 200 கிலோமீட்டரில் ஒரு சர்டிஃபிகேட்டு. இந்த 3 வருஷத்தில் ஒன்று. எனக்கு பெரும்பாலும் ஷார்ட் டிஸ்டன்ஸு அடிக்கிறது அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ லாங் டிஸ்டன்ஸ் தான் பெரும்பாலும் நான் எதிர்பார்க்குறது. ஏன்னா மற்றவங்களால முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா வார்தா. ஏன்னா வார்தா அச்சீவ்மெண்ட்டு நான் பண்ணதில் லாங் டிஸ்டன்ஸில் இதுவும் ஒன்று. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், வெளி மப்சலில் இருக்கிறவங்க பாதி பேர் வருஷம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருஷம் ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பண்ணுறவங்க இருந்தால் கோச்சிக்கு போகிறீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கல. 2 வருஷத்து ஃபங்க்ஷன், 3 வருஷத்து ஃபங்க்ஷனு, 4 வருஷத்து ஃபங்க்ஷனு இப்படி தான் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா பல ஃபேன்ஸருங்க இன்னலுக்கு ஆயிடுறாங்க. அவங்க புறாங்களை வந்து மதிப்பு தெரியாமல் இழந்துடுறாங்க. ஏன்னா கிளப்பில் பல பிரச்சனை பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேன்ஸர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணி நல்லபடியாக அதை கொண்டு போனாதான் அடுத்தடுத்து அவங்க முயற்சி பண்ணி அந்த புறாங்களை அந்த பார்ட்டி பாஸ் பண்ணி கரெக்டாக அவங்க அடுத்த ரேஸ் கலந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு கிளப்பில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேலும் அது பல கிளப்பில் உள்ளவங்க அடிக்கடி ஃபங்க்ஷன் சீக்கிரம் பண்ணிவிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுங்களை தேரையில் கொண்டு போனாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வைக்கிற விலைவாசியில் தீனியெல்லாம் வந்து வாங்கியே போட முடியல. 200 ரூபா 300 ரூபா வளர்க்குறோன்னா மாதத்துக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணணுன்னு புறா வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும், கிளப் அளவுக்கு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் சீக்கிரம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வளர்க்குறவங்களும் நல்லாயிருக்கும், ஸ்போர்ட்ஸில் கலந்து வருவோம் நல்லாயிருக்கும். அடிக்கடி அவங்க விரும்பி விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் கூட இருக்கும். ஃபங்க்ஷனை சீக்கிரம் பண்ணுறதில்ல. இவங்க லேட்டாக பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா சோர்ந்து போயிடுறாங்க. வேறு ஒன்று ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு சோர்ந்து போய்ட்டு என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள் காத்து கண்டுக்க வேண்டியது அப்படின்னு. உங்களுக்கு 1 வருஷம் காத்துக்கு பெரிய விஷயம், 3 வருஷம் 4 வருஷம் காத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாகுது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுன்னு மற்ற கிளப்புக்காரங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். என்னோட அனுபவம். யாரும் கோச்சிக்காதீங்க. இது மாதிரி சொல்லிட்டாரு ராஜேந்திரன் எல்லா கிளப்பை பற்றி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒன்று சொல்லணும்னு நினச்சி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கோவப்படாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். யோகா கலையில் வந்து பல விஷயம் இருக்குது, பல அனுபவம் இருக்குது, பல ஆனந்தம் இருக்குது, பல பரவச நிலையம் இருக்குது. அதே மாதிரி முக்தி நிலை, சித்தி நிலை, ஞானவழிதை, கனக உடல்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அது நிஜம்தான், உண்மை தான். 100% கண்டிப்பாக அது உண்மை தான்.
இது அடையணும்னா அடையலாம், பல வகை இருக்குது. அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்னது யோகா வழிபாட்டில் பல வழிபாடு இருக்குது. அதில் உருவம் அருவம்னு சொல்லுவாங்க. உருவம்னா சிலையை வழிபாடு பண்ணுறது, அருவம்னா இயற்கை வழிபாடு பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்திர வழிபாடு செய்வாங்க. அது வந்து நல்ல சக்திகளை செய்வன செய்யறதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமான சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, குறைவான சக்தி தான் கிடைக்கும். யோகா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மேல்நிலை அடையணும், நிறைய சக்தியை வாங்கணும், அஸ்தமா சக்தி அடையணும், அது மாதிரி பிரபஞ்ச சக்தி ஃபுல்லாக உள்வாங்கணும், எதையும் நம்மளை இலக்கை ஜெயிக்க முடியும் அப்படின்ற சக்தி வேணும்னா பரமசக்தி, அதாவது சொல்லுவாங்க எல்லா சக்தியும் உங்களுக்கு அடக்கமான சக்தி இருக்குது, அது அடைஞ்சிங்கன்னா தான் அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் யோகா கலையில். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நிறைய அனுபவம், நிறைய இன்னல்களாகி ஜெயிச்ச கதை தான் சொல்லுவோம். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கி முக்கியமாக ஒரு 3 பேரை வந்து நிறைய பேர் மகாபாரதம் சொல்லுவாங்க, ராமாயணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல விஷயம் உண்டு. அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ஒரு வகை இருக்கும், மகாபாரதத்தில் ஒரு கதை. இப்போ மகாபாரத கதைக்கே உங்களுக்கு வரேன். மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து, அதாவது வயசானவங்களை பற்றி பேசல, ஒரு இளமையாக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வில் வித்தைகளை வீரன்னு விளையாடுனாங்க 3 பேர். அதில் உங்களுக்கு தெரியும், முதல்ல கர்ணன் சொல்லுவாங்க, 2வது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்லுவாங்க, 3வது பார்த்தீங்கன்னா ஏக்கலைவன் சொல்லுவாங்க. இப்போ இதில் 3 பேரை சக்திசாலி யாருன்னு நீங்கள் சொல்ல முடியும்? 3 பேரும் 3 விதமான சக்தி உள்ளவங்க தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சக்தி உள்ளவங்க கர்ணன்வாங்க, 2வது சக்தி உள்ளவங்க அர்ஜுனன்வாங்க, 3வது சக்தியை தான் நம்ம ஏக்கலைவனை சொல்லுவாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ணனும் அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வம்சத்தில் பார்த்துருப்பாங்க, குரு வம்சம்னு சொல்லுவாங்க. இப்போ வேட குலத்தில் பார்த்ததுனால அவர் வந்து எந்த ஒரு சக்தி கூட சேர்க்க மாட்டாங்க. வேடர்னா காட்டுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கே நல்லா தெரியும், மாமிசம் உண்டு வாழ்வாங்க, இயற்கை உணவு சாப்பிட்டு வாழ்வாங்க, இயற்கையாகவே இருப்பாங்க, அவங்க எதுக்கும் ஆசை இல்லாமல் அதுக்குள்ளேயே அடங்கி இருப்பாங்க. நம்ம மனிதர் இப்போ கர்ணன் அர்ஜுனன் அப்படின்னும் போது நம்மள மாதிரி நாடு நகரங்க கோட்டை குடும்பத்தில் வாழ்கிறவங்க. அந்த வகையில் பார்த்தா கர்ணன் பாதி நாள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நிலைமை தான் இருந்தார், ஏழையாக தான். கூப்பிட்டனால அவரோட வித்தியை காமிச்சதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய ஒரு அந்த வித்தைக்கு அதிபதி ஆனார். இது இப்போ இது எதுக்கு சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒரு விளக்கம் இருக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கர்ணன் வந்து அவர் எப்படியாப்பட்ட உங்களுக்கு தெரியும், சூரியனோட பிள்ளை, அவர்கிட்ட பெரிய சக்தியாக இருக்குது. ஆனால் அவர் உணராததுனால நிறைய துன்பத்தை அனுபவிச்சார், நிறைய குருங்களை தேடி அலைஞ்சார், வித்தைகளை கற்றி பெரிய ஆகணும். ஆனால் அவர் தான் யாருன்னு அவர் தெரிஞ்சிருந்தாருன்னா எவரையும் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் அவரோட சக்தி நான் அவர் உணராதனால தான் அவர் அவ்வளோ அவஸ்தப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு யாராவதுக்கிட்டையோ, உங்களுக்கே தெரியும் தோனர்கிட்ட போய் கேட்பாரு, குரு சொல்லி வித்தை சொல்லி தர முடியாதா, ராஜா வம்சத்தில் உள்ளவங்க தான் சொல்லி கொடுக்கணும், திருத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அவர் அங்கே கோபமாக போவார். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் தலை சேர்ந்த வரணும் அவர்கிட்ட ஒரு சவாலை விட்டுட்டு போவார். போயிட்டு பொய் வேஷம் போட்டுட்டு போய் உங்களுக்கு இந்த பரசுராமர்கிட்ட போய் நான் ஒரு பிராமின்னு சொல்லிட்டு சேர்ந்து வித்தையோ கற்றுக்கிட்டு பாருங்க. லாட்டில் அவர் உயிர் போகிறதுல அந்த வித்தை அவருக்கு பயனிலாம் போச்சு, சாபமாகி போச்சு. அவர் உண்மை சொல்லி எங்களுக்கு இந்த குருகுலத்தை வித்தையை கற்றுக்கல. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கற்றுக்கிட்டு லாஸ்ட் நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு எடுத்து நம்ம வாயில் வச்சு சாப்பிட்றத கை விட்டு கீழே போன மாதிரி அந்த இன்பத்தை அனுபவம் முடிக்காமல் லாஸ்ட்டில் அவர் அந்த மந்திரம் சொல்லுவார், வரும் மறைஞ்சு போவோம், மந்திரம் சொல்லுவார், வரும் மறைஞ்சு போவோம். அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் சொல்லுவாங்க. அது இதில் முழுக்க அவருக்கு துன்பம் தான் கடைசி நேரத்தில். இன்பமாக இருந்தாலும் ஃபைனல் நல்ல துன்பத்தை அனுபவிச்சு போனார். இது வந்து இயேசுநாதரே சொல்லலாம். ஏன்னா இந்த நிலையில் அவர் அடைஞ்சார் பாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு தெரியும், அடி போட்டிருக்கோம், காதில் கையை காது வட்டிக்கும், செத்து போன ஊச்சி லாஸ்ட் நேரத்தில் அவர் உயிர் போகும்போது அவர் உயிரை அவ்வளோ காப்பாற்றிக்க முடியல. ஏன்னா அந்த சக்தி அவர் இழந்துட்டார் இயேசு. உங்களுக்கே தெரியும். நாங்கள் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னா, ஆமாங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த யோக கலையில் அவங்க சக்தி அவங்க பயன்படுத்தி வச்சுக்கணும். எப்போ பயன்படுத்தணும் அப்போ தான் பண்ணணும். எல்லா நேரத்திலும் பயன்படுத்திட்டா தனக்கே உதவாமல் கர்ணனாக தான் வந்துச்சு அவருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று அர்ஜுனன், அவர் என்ன அர்ஜுனன் சொல்கிறதுக்கு லாஸ்ட்டில் சொல்லலாம். ஏக்கலைவனை பற்றி பேசுவோம். உங்களுக்கே தெரியும், எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு மருத்துவ வழியில் வந்து ஒளிஞ்சு அந்த வித்தைகளை பார்ப்பார். இவர் கண்டிப்பாக சாக மாட்டாங்க, நல்லாவே தெரியும். கர்ணனாவது போய் கேட்டு போடா தேத்தி விட்டாங்க. இவர் கேட்கவே முடியாது. ஏன்னா ஒரு காட்டு வேடனாந்து மாமிசம் சாப்பிட்றவங்க பறவைகளை உயிர்களை கொண்டுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு ஆசை பாருங்க, அந்த வம்சத்தை பிறந்திருந்தோம், நானும் ஒரு நல்லா வில்லாளி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குருவை பார்த்துட்டு வந்து அந்த சிலையை அப்படியே அதை சொல்லுவாங்க உருவ வழிபாடுவாங்க. இதுதான் சிலையா மண்ணாலாம் செஞ்சு அதை நமஸ்கரித்து அதை பக்தி பண்ணி அந்த விதையை கற்றுக்கிட்டு பண்ணும்போது அர்ஜுனனை வந்து ஒரு நாய் கத்தா அது வாயம்புறாலும் அவருக்கு அடிக்க தெரியாது. என்னோட பண்ணி அவர் பண்ண முடியாது. ஆனால் ஏகலா செல்ட்டாக நான் அந்த அம்பு விட்டு நாயோட வாயை வந்து மூடிடுவார்.
அப்போ இந்த விதை யார் பண்றது? இவ்வளோ பிரமாதம் விதை, ஏதோ இருட்டு நாட்டில் பாடுறா எப்படிறா அப்படின்னு அர்ஜுன் அளவுக்கு தெரியாது. குருநாதரை யோசிப்பார். அப்புறம் நான் தான் குருவே அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கல்ல சொல்லும்போது ஷாக் ஆகிடுவார். குருவை ஷாக் ஆகிட்டு அர்ஜுனும் ஷாக் ஆகிடுவான். இது எப்படின்னா, உங்கள் குரு பக்தியெல்லாம் நான் கற்றுக்கினேன் உங்களை வச்சு தான் அப்படின்னு சல்லை கட்டும் போது அந்த குரு பாருங்க எவ்வளோ மோசமான குருவாக இருப்பார். அவங்ககிட்ட போயிட்டு மக்கள் ஏன் நான் குருவாக ஏற்றுக்கிறேன், சுஷியனை ஏற்றுக்கிறேன், உன் கட்டை வரல எனக்கு ஓனன்னு கட்டை வரல வெட்டி வைப்பார். ஆனால் நல்ல குரு பெரிய ஆளா சுஷியன் பெரிய ஆள்னா அந்த சுஷியன் தாங்க பெரிய ஆள். அவன் காட்டு வாடனை அந்த மனசாட்சி போட்டு அந்த கட்டை வரல கட் பண்ணி கொடுப்பான். கொடுத்து குரு தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த சக்தி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுடும். இப்போ பாருங்க, கர்ணனுக்கு என்ன நிலைமை, இயேசுக்கு என்ன நிலைமை, ஏக்கலைவனுக்கு என்ன நிலைமை. இதெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க, நீ சாதாரண குருவோ இது பண்ணால் வேலைக்கு ஆகாது. எல்லா வழிபாடுக்கும் எந்த வழிபாடு, அருவ வழிபாடு அர்ஜுனை பண்ணான். இங்கே தெரியல, பாஸ்து போதாஸ்திரம் அடிஞ்சான். நல்ல முள்ள கூட அடிக்க முடிய சக்தி அதில் உண்டு. யார் கொடுத்தா? உங்களுக்கு சிவனே கொடுத்தாரு. யாருக்கு? அர்ஜுன் என்ன டெஸ்ட் வச்சாரு? ஒரு பண்ணி வருது, இவர் அடிக்கிறாரு, சிவன் அடிக்கிறாரு. இது நான் தான் அடிச்சிரு காட்டு வாடல அவர் நிற்பார் சிவன். அப்போ அர்ஜுனத்து போராடுவார். ஏங்கிட்டே வா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு போராடுவார். போராடி சிவங்கிட்டே சண்டை போடுவார். லாட்டில் அவர் பூமியில் செலுத்துவார், மருந்து பண்ணிப்பார். கடவுளே நீங்க தான் வந்துட்டீங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அர்ஜுனை சொல்லும் போது எப்படியாப்பட்ட இருங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஆளு அதெல்லாம் பண்ணி போய் சண்டை போடுறாங்க, நான் தான் பண்ணா. அப்போ சிவனை மிஞ்ச முடியுமாங்க? அவர் ஒத்துக்கிறாரு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க காலைல வந்ததுக்கு. அப்போ என்ன வேணும்னு பாஸ்து போதாஸ்திரம் வேணும் இல்லைன்னு சொல்றாரு. இப்படி இதுதான் என்னோட வாழ்க்கையில் சொல்ல வந்த கதை. என்னன்னா, ஒரு மனிதன் எதுலையும் அவசரப்படக்கூடாது. கர்ணனை மாதிரி ஏசு மாதிரி அவசரப்பட்டு குத்துறவும் கூடாது. புரியுங்களா? அதே மாதிரி ஏக்கலைவன மாதிரியும் கத்துனார விதியை குருதான் வேண்டு சொல்லி பயன்படுத்தி விட்டுறக்கூடாது. கர்ணன் மாதிரி கடைசியில் வரைக்கும் தவம் இருந்து இயற்கையாக இருந்து அந்த வரத்தை வாங்கினேன். அப்போதான் சிவனோட அவர்கள் யாரு படுறாங்களோ அந்த விதம் அவங்க விட்டு போகாது, என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். இதுக்கு உதாரணம் நான் ஏன் சொல்லலாம், 47 வயசுங்க, சிறு வயசுல கஷ்டப்பட்டு என்னோட உழைப்பில் முன்னுக்கு வந்து அன்னைக்கு தான் எனக்கு ஒரு நல்ல காலம் படுது. ஆள் உறக்கத்தில் இருக்க 5 மணி சிவன் தலைமையில் ஒதுக்கிறாரு. என் தலையில் படுத்துட்டு இருக்காங்க. யாரா ஒதுக்கிறான்னு முதல்ல துவச்சி விட்டு கம்முன்னு படுத்துருக்கு. 2வது ஒதுக்கிறாரு, திரும்பி பார்த்து தலைமையில் சிவன் பார்த்துட்டு இருக்காரு. 3 ஓதுங்க, திரும்பி பார்த்து அவர் அடிக்க போறேன், மறைஞ்சிட்டார். 4வது 3வது ஓதையும் வச்சுட்டு. அப்போ பாருங்க, ஒரு மனிதனுக்கு அவசரம் இல்ல முடியாது. அவனுடைய நல்ல நம்பிக்கை, உண்மையா வாழணும், பொய் சொல்லாம இருக்கணும். அப்பதான் அந்த அருள் கிடைக்கும். கடவுள் உங்ககிட்ட ஒட்டுவார். நீங்க குருவை தேடிலாம் போவாதீங்க, நீங்க உண்மையா இருங்க, குரு உங்களை தேடி வருவாரு. நீங்க நல்ல மாணவனா இருங்க, அந்த அருள் கிடைக்கும். அந்த கடவுளே உங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு அருள்நிலைக்கு போவீங்க, அவர் தீட்சை கிடைக்கும். இன்னைக்கு யோகத்துல நான் சொல்ற காரணம்னா உனதுனால சொல்றேங்க. இது நான் வாங்கிக்கிட்டேன். 1 வயசு 2 வயசுல 47 வயசுல எனக்கு கொடுக்குறாரு. தேடி அவர் குரு கொடுக்க. குரு எப்படியாப்பட்ட குரு தெரியல, சாதாரண குருல இல்லைங்க. அது இல்லை, லோக நாயகன் உலகத்தை காத்திக்காகிற சிவன். அவர் தலையில சாதாரண விஷயம் கிடையாது. என் வாழ்க்கை நடந்த உண்மை அதுதான். இது உதாரணம் பற்றி சொன்னேன். காரணம் என்ன சொன்ன, அர்ஜுன சொன்ன, மற்றவங்களையும் சொல்லும் போது அந்த உண்மையான சக்தி ஒருத்தன் வாங்கிக்கினானா உங்களை யாரும் அழிக்க முடியாது. இது அருளை வச்சு நீ எல்லாமே பண்ண முடியும். பண்ண முடியாத விஷயம் கிடையாது. மேல் லோகத்து போல கீழ் லோகத்து 3 உலகத்தை நீங்க ஆழம் முழுவதும் செல்லலாம் யோகம் மூலியமா. அதுக்கு தான் சொல்ல வரேன். நீங்க அவசரப்படாதீங்க, உண்மையா யோகத்தை உண்மையா செலுத்துங்க, உண்மையா இருங்க, பொய் சொல்லாதீங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். அப்போ உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாரு. குருவை தேடி பணம் செலவு பண்ணி அலையெல்லாம் வேண்டாம், போய் வேஸ்ட்டுமா விரையமா ஆகாதீங்க. உண்மையா இருங்க, நல்லா இருங்க, உங்க அந்த யோகத்தை பண்ணுங்க, காத்துட்டு இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் கொடுப்பாரு. உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டாருன்னா ஆனந்தமா நீங்க மேல்நிலை அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வித்தை கத்துறேன். இன்னைக்கு பாருங்க, கையில வச்சா எனக்கு யோகம் வந்துடும், மந்திரம் சொன்னா யோகம் வந்துடும், இந்த மாலை போட்டா யோகம் பல பேர் சொல்றாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனா உண்மையான நம்பிக்கை இதுதாங்க. நீங்க உண்மையா இருந்து போய் சொல்ல வாழுங்க, உங்களுக்கு எல்லா சத்தியம் உங்களை தேடி கிடைக்கும். குரு உங்களை தேடி, நீங்க குரு தேடி போவே வேணா, காசு செலவு பண்ண வேணா. குரு இப்போ யூடியூப் பார்த்து அது பாரு நானும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட வாங்கன்னு சொல்லி நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான பக்தின்றது உங்ககிட்ட தான் இருக்கு, உண்மையான அருள் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை எப்படி நீங்க பயன்படுத்தி அதை வாங்கிக்கிறீங்களோ அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நீங்க பாடுபடுங்க, லைஃப்ல முன்னே வெட்டி வைங்க, நம்ம யோகத்துல மேல்நிலை அடைங்க. அதான் சந்தோஷமா வருவேன். உங்களுக்கு நினைச்ச காரியம் நடக்கும். நான் அதை செய்வது 1000 சொல்லுவாங்க, 1000 பேர். ஆனால் வேண்டாம், நீங்க என்ன செய்வீங்க, நீங்க யார் அதை நீங்க உணருங்க. அப்போதான் அந்த யோகத்தை நீங்க முழுமையாக அடைஞ்சு இருக்கும். என்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி மேலே அடைறீங்கன்னு ஒரு விஷயம். இது போல உண்மையான இன்னும் சந்தோஷம். அடுத்த இதுல உங்களுக்கு மேலும் ஒரு கதையை, ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன். இந்த 2வது பாகத்தை பாருங்க. 3வது பாகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன், யோகத்துல நான் அடைஞ்சது. இது இல்லாம இதுல ஒரு விஷயம் முன்கூட்டியா இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு போன இதுல சொல்லியிருப்பேன், நான் அம்மா பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் காலை பல நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பல நாள் எனக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வராது, அப்போ கஷ்டப்பட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்.
இப்போ எனக்கு 18 வயசுல ஒரு நடந்ததுங்க. நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன் மதியான நேரத்துல. ஆகாசத்துல ஒரு ஒளி இந்த மாருக்குள்ள வந்து பூந்தது நான் உணர்ந்தேன். அதாவது சொல்லுவாங்க தீபம் மாதிரி அணிஞ்சிட்டு வந்து உள்ள பூந்தது. என்னோட 18 வயசுல நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு இதுவும் இல்லை. அது பகல்லே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் நான் என்னோட நிலைமையிலேயே நான் வாழ்ந்துட்டேன். உண்மையாக தான் வாழ்ந்துருந்தேன். நமக்கு போய் சொல்ல தெரியாது, ஏமாந்து தெரியாது. நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். அது ஒன்றா சொல்லலாம். ஏமாந்தது, அடி வாங்கின்னு வந்தது அப்படிலாம் ஒன்று திருப்பி அதை பண்ண மாட்டேன். கம்முன்னு இருப்பேன். கடவுள் கிடைக்கும். நான் உண்மையாக இருப்பேன். போய் சொல்ல தெரியாது. அதெல்லாம் நிறைய இன்னலுக்கு ஆளாவேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகத்தில் அடைவங்களும் பல இன்னல் ஏற்பட தான் செய்யும். ஏங்க எனக்கு கூட நடக்குதுன்னா அது என்ன நான் வாங்கிட்டு வந்த வரோம். அதை கடவுள் உங்களை எவ்வளோ சோதிக்கிறாரோ அந்த அளவுக்கு கிட்ட நெருங்குறாருன்னு அர்த்தம். இது உண்மை. நான் வந்து என் வாழ்க்கையில் இருந்த உண்மை கதையை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கும். எனக்கு அது நடந்தது. அந்த 47 வயசுல நடந்து சொல்ல பற்றியா எனக்கு ஃபைனல் ஸ்டேஜில் அந்த 47 வயசுல நடந்த விஷயம் தான் என்னோட உயிர் பிரிஞ்சு மறுபடி உயிர் ஆன கதை. இதை வந்து அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.